ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான். பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஹோட்டலெலாம் செய்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படணும்னு தேவையில்லை. நான் இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பிசைஞ்சு வைப்போமோ அதேமாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எப்போதும் மாவுக்கு தேவைப்படுற அளவு நம்ம உப்பு போடுற மாதிரி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி அதை ஊற வைக்க போகிறோம். அந்த அளவுக்கு பிசைஞ்சு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. கோலிக்கெலாம் நம்ம ரொம்ப தண்ணியாக பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருங்க. ரொம்ப அழுத்திலாம் பிசைஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்ட்டு இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பரோட்டா செய்யலாம்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்கு இதை இப்போ கொஞ்சம் நல்லா இந்த ரோலர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ தின்னா அதை தேய்க்க முடியுதோ அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை நக்க போகிறோம். இந்த பாருங்க, இப்படி கையை இந்த சைடில் இப்படி கொண்டுட்டு வந்துட்டே இருங்க. லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் இப்படி பண்ணும்போது அது இன்னும் லேசாகிட்டே போகும் மாவு. அதாவது ரைட் ஹேண்டில் துணி துவைக்கிறதுக்கு பதில் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் துணி துவைக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிடும். நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் நல்ல தின் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா தின்னாகிற வரைக்கும் நல்லா வீசிக்கோங்க பரோட்டாவை. இந்த ரோலர் தான், பீஸா கட்டர் தான். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இப்படி ரோல் பண்ணிகிட்டே போக போகிறோம். ஃபைனலாக இந்த சைடில் கட் பண்ணக்கூடாது, அந்த எட்ஜி வரைக்கும் கொண்டுட்டு போங்க. ஆனால் கையை அந்த லாஸ்ட் ஃபைனலாக கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுலேருந்து ஃபுல்லாக இப்படி எடுத்து எல்லா இதையும் ஒன்றா ஆக்க போகிறோம். இது எல்லாம் இப்போ ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை இங்கேருந்து இப்படியே ரோல் பண்ணி இப்படி வச்சு இந்த லாஸ்ட் எட்ஜை அடிப்பக்கம் கொண்டு போய் இப்படி வச்சிட போகிறோம். இது மறுபடியும் நான் எவ்வளவு இது பண்ணாலும் திருப்பி ஒரே சின்ன சைஸுக்கு வந்துடும். நீங்கள் கல்லில் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அழுத்திட்டு இந்த ரோலர் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கல்லில் போடுங்க. நான் கல்லில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு கையில் எடுத்து வீசுறதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுல் இதாக இழுத்துக்கோங்க சப்பாத்தியை ரோலர் வச்சு. நீங்கள் இதை வச்சு ஃபுல்லாக நான் முதல்ல கட் பண்ணி காமிச்ச மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றணும். கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த லேயராக பரோட்டா வரும் இல்லையா, அது வராது. நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாத்தையும் செஞ்சு காமிச்சோம் இல்லையா, அதேமாரி நீங்கள் செஞ்சு இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் கையில் எடுத்து வீசுறதுக்கு உங்களுக்கு வரலைன்னா மட்டும் இதை பண்ணுங்கள். இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணினாலும் நம்ம முதல்ல பண்ண மாதிரியே அதே ப்ரொசீஜர் தான் இதுவும். அதனால ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான் வரும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா இப்படி ரோல் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஆனதும் கல்லில் போட்டுடலாம். ஒரு சைடு வேகட்டும். சுகரும் பாலும் எதுக்கு இது பிசையும் போது போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெட் கலர்ல மேலே நம்ம இதில் எக்கு சேர்க்க மாட்டோம். அதனால மேலே நல்லா ரெட் கலர்ல ஆகும். பரோட்டா நம்மளுக்கு ரெட் கலர்ல வரும். அதுக்காக தான் போடுறோம். பரோட்டா வேக வைக்கும்போது நல்லா ஹை ஃப்ளேம்ல வேக வைங்க. ஒரு சைடு வெந்துடுச்சுன்னா மாற்றி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
கடையில எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்க எப்படி பண்ணுவாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இந்த ரெட் கலர்ல வருது சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் வரும் ரெட் கலர்ல நம்ம பாலும் ஜீனியும் ஊத்துறதுனால. அதனாலதான் அதை போடுறோம். பாத்தீங்களா, நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட்டுட்டே இருந்தீங்கன்னா உள் பக்கம் நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேம்லயே வந்து பரோட்டா வேக வைங்க. இப்ப 2 பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. இப்ப இதுக்கு அடுத்த உள்ள ஸ்டெப் தான் நம்மளுக்கு ரொம்ப கவனமா பார்க்கணும். இதை இப்படி எடுத்து வச்சுட்டு நீங்க இப்படி 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஹோட்டல்ஸ்ல அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ஆயிடும். கொஞ்சம் சூடா தான் இருக்கும், பார்த்து பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லேயரா வர ஆரம்பிச்சிரும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.